அதிசயங்களை தாங்கி நிற்கும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலை பற்றி நாம் பார்ப்போமா? கோயிலை சுற்றி 21 கோபுரங்கள் உள்ளன. திருவரங்க பெரிய கோவில் 6,13,000 சதுர அடி மீட்டர் பரப்பளவு கொண்டது. வைணவர்களின் திருத்தலமான ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் பல்வேறு அதிசயங்களையும் ரகசியங்களையும் தாங்கி நிற்கிறது. திருச்சி ஸ்ரீரங்க ரங்கநாதர் கோவில் பூலோக வைகுண்டம் என்ற பெருமை கொண்டது. வைணவர்களின் 108 வைணவ திருத்தலங்களில் தலைமைச் செயலகம் போல் செயல்படுகிறது. 12 ஆழ்வார்களின் 11 ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பெற்று பாடிய திருத்தலமாகும். 108 வைணவ திருத்தலங்களில் 2 திருத்தலங்கள் பூமியில் இல்லை. ஒன்று பரமபதம், மற்றொன்று திருப்பார்கடல். இந்தியாவிலே ஸ்ரீரங்கம் கோவில்தான் 7 பிரகாரங்களுடன் அமைக்கப்பட்டுள்ளது. கோயிலை சுற்றிலும் 21 கோபுரங்கள் இருக்குது. கோவிலில் நாளிகேட்டான் வாயில் வெளிப்புற முகவில் இருபுறங்களிலும் உள்ள மாடங்களில் பத்திரர், சுபத்திரர் ஆகிய துவாரபாலகர்கள் உள்ளனர். கோவிலின் உட்புற முகப்பில் பெரிய பெருமாள் மூலஸ்தானத்தை நோக்கி மகாவிஷ்ணுக்கு உரியவராக முறையே சங்கு, தாமரை வடிவங்களில் சங்குநிதி, பதுமநிதி உருவங்களுடன் இருக்கின்றார். மூலவர் சுதையினால் இருப்பதால் திருமஞ்சனம் செய்யப்படுவதில்லை. அதற்கு பதில் கோவில் பணியாளர்களை கொண்டு இயற்கை மூலிகைகளினால் தயாரிக்கப்பட்ட தைலக்காப்புடன் மெருகூட்டப்படுகிறது. கோயில் கருவறையின் மேல் தங்கத்தகடுகளால் வேயப்பட்ட விமானம் உள்ளது. விமானத்தின் மேல் ரிக், யசூர், சாம, அதிர்வன வேதங்களை குறிக்கும் வகையில் 4 தங்க கலசங்கள் உள்ளன. இந்த திருத்தலத்துக்கு வந்து ஆண்டாள், திருப்பானாழ்வார், துலுக்க நாச்சியார் ஆகியோர் அரங்கனின் திருவடியை அடைந்து உள்ளனர். வருடத்திற்கு ஒரு முறை பங்குனி உத்திர நாளில் பெருமாளும் தாயாரும் தாயார் சன்னதியில் சேர்ந்து சேவை நடத்தி மண்டபத்தில் சேர்ந்து பக்தர்களுக்கு காட்சி தருகின்றனர். கோயில்களில் உள்ள நகைகளின் மதிப்பு பல ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் இருக்கும். 12 ஆழ்வார்களின் ஒருவரான திருமங்கையாழ்வாரால் கட்டப்பட்ட ஆயிரங்கால் மண்டபத்தில் உள்ள 1000 தூண்களும் இன்னும் முழுமையாக கட்டி முடிக்காமல் போய்விட்டது. மொத்தம் பார்த்திங்கன்னா 951 தூண்கள் மட்டுமே கட்டப்பட்டிருக்காங்க. மீதம் இருக்கும் 49 தூண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, வைகுண்ட ஏகாதேசி அப்போ 49 மரத்தூண்கள் நடப்பட்டு 1000 தூண்களுடன் விழா நடைபெறுகிறது. 951 தூண் தான் இருக்குது. மிச்சம் 49 தூண்கள் பற்றாக்குறை இருக்கனால அதுக்கு மரத்தூண்கள் செஞ்சு விழா நடக்கிறாங்க. நாமளும் சென்று வழிபடுவோம். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் ஆலயத்திற்கு. இன்னும் இந்த கோயிலை பார்த்திங்கன்னா நிறைய அதிசயங்கள் இருக்கும். அங்கே உள்ள சிற்பங்கள் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக செஞ்சுருப்பாங்க. பெருமாளை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ சக்தி மிக்க பெருமாள் அவர். நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்கள். அதிகளவு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி மக்களே.